தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைய காணொளியில் நமக்கு பின்னாடி தெரியுதா பார்த்தீங்களா? இவரை பற்றி பார்க்க போகிறோம். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய பெயர் ஆதிநாராயணன். இவர் மருதுசேனை மக்கள் இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை வச்சு நடத்திட்டு வராரு. இவர் நேற்றைய தினம் யூடியூப்பில் அறக்கழகம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலுக்கு நேர்காணல் கொடுத்துருந்தாரு. அந்த நேர்காணலில் அண்ணன் சீமானுக்கு மிக பெரும் எச்சரிக்கைலாம் விடுத்திருக்காரு. என்னமோ இவர் ரவுடி மாதிரிக்கு எச்சரிக்கைலாம் விடுத்திருக்காரு. அது என்னன்னா, சீமான் தைரியம் இருந்தால் பசுமனுக்கு வந்து பார்க்கட்டும், நாங்கள் அப்புறம் சீமானை எப்படி ஓட விடுதான் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் சீமான் எங்களை கேட்காரு, அது என்ன உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்காரு. ஆமாம், அது எங்களுக்கு பட்டா போட்டு தான் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கடைசியில் அது ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் பேரில் தானே இருக்குது அப்படிங்காரு. ஐயா, நான் சீமான் கேட்டது நீங்கள் யாரெல்லாம் சீமானை வரக்கூடாதுன்னு சொல்லுதீங்களோ பசுமனுக்கு, அவர்கள் பெயரில் பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அந்த கோயில் பட்டா போட்டு கொடுத்துருக்கா அப்படின்னு தான் அண்ணன் சீமான் கேட்டாரே தவிர, ஐயா முத்துராமலிங்க தேவர் பேரில் அதில் பட்டா போட்டு கொடுத்துருக்கு, இல்லை முக ஸ்டாலின் பேரில் பட்டா போட்டு கொடுத்துருக்குன்னு கேட்கல. புரியுதா? ஐயா ஆதிநாராயணன் அவர்களே, நீங்கள் அறிவாளின்னு நினச்சிக்கிட்டு முட்டாள்தனமாக ஆகிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சமாக சிந்திச்சு பேசுங்க, அவர் என்ன சொல்லுதார் அப்படின்ட்டு. ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் பேரில் பட்டா போட்டு கொடுத்துருக்கலாம். அப்போ ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் தானே அண்ணன் சீமான் வரக்கூடாதுன்னு சொல்லணும். நீங்களாம் அண்ணன் சீமான பசுமனுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? இப்போ ஒரு இடத்துக்குள்ளே நான் போகிறோம்னா அந்த இடத்துக்காரன் தான் நீ உள்ளே வரக்கூடாங்கணும். அதுக்கு பக்கத்து இடத்துக்காரன் வந்துக்கிட்டு நீ உள்ளே வரக்கூடாது, நீ வெளியே வரணும், நீ வெளியே போகணும் அப்படின்னு சொன்னால் என்ன நியாயம்? இன்னொன்று, நீங்கள் மிகப்பெரிய மிரட்டல் விட தோணிலலாம் ரொம்ப மிகப்பெரிய எச்சரிக்கை சவால்லாம் விட்டுருக்கீங்களே, உங்கள் எச்சரிக்கைக்கு உங்கள் சவாலுக்கு நாங்கள் பயந்துன்னு நினைக்கிங்களா? ஏங்க, எங்கள் அண்ணன் சீமானு பல தேசத்துரோக வழக்கு எங்கள் அண்ணன் சீமான் போட்டாங்க. அதை விட பல வழக்குகள் போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஜெயிலில் இருந்துட்டு வந்திருக்காரு. நீங்கள் இந்த சும்மா டம்மித்தனமாக போய்கிட்டு இந்த அறக்கழகம் அறப்பைத்தியக்காரன் நடத்த யூடியூப் சேனலுக்கு போய்ட்டு நீங்கள் மிகப்பெரிய மிரட்டல், நாங்கள் சீமான் அப்படி செஞ்சுருவோம், சீமான் பசுமனுக்கு வந்தால் இப்படி செஞ்சுருவோம், அவர் எப்படி வாராருன்னு பார்ப்போம், அன்னைக்கு தெரியும் நாங்கள் யாருன்னு. அப்படி நீங்கள் யாருன்னு தான் இப்போவுமே தெரியுதடா. நீங்கள் ஒரு சாதி ரீதியாக வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க, சாதியை வச்சு வளருதீங்க. திமுகவுக்கு 2 ரூபா 3 ரூபா பண்ருட்டி பிறகு தின்னுட்டு திமுக கூட சேர்ந்துக்கிட்டு சாதி ரீதியாக வளர்த்து சாதியை வச்சு உங்கள் வயிற்ற வளர்க்கிங்க. நீங்கள் இல்லை நான் இப்போ நீங்கள் சாதியை வச்சு பழக்கிங்களா? நீங்களாக இருக்கட்டும், இல்லை இசைக்கராஜாவாக இருக்கட்டும், நீங்கள் இந்த சாதி மக்களுக்கு செஞ்ச நல்லது என்ன? இந்த சாதியை தானே பழக்கிங்க. இந்த சாதி மக்கள் செஞ்ச நல்லது என்ன? உங்களை மாதிரி ஆள்லாம் பையன் அந்த இளைஞர்களை சாதி வரியை தூண்டி விட்டு அவங்கள சாதி ரீதியாக ஏதாவது கொலை பண்ண வச்சோ, சாதி ரீதியாக கலவரத்தை ஈடுபட வச்சு அவங்கள சிறையில் இருக்க வச்சுட்டு நீங்கள் தப்பிச்சு போயிடுவீங்க. ஆனால் அந்த இளைஞர் குடும்பம் தான் கடைசியில் நடுத்தரில் நிற்கும். நீங்கள் காசை வாங்கிட்டு நீங்கள் போயிடுவீங்க. ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தால் தூண்டி விட்டுட்டு நீங்கள் போயிடுவீங்க. அவன் உங்கள் பேச்சை கேட்டு எங்கள் அண்ணன் இசைக்கராஜா வருவார், எங்கள் அண்ணன் ஆதிநாராயணன் வருவான்னு நினச்சி அவன் சண்டை காடு போட்டு கடைசியில் அவன் பிள்ளை குட்டி நடுத்தரில் நிற்கும், அவன் குடும்பம் நடுத்தரில் நிற்கும். கடைசியில் அவன் தான் கோர்ட்டு கேஸுக்கு அலைவான். உங்களோட துட்டு இருக்குது, நீங்கள் தப்பிச்சு போயிடுவீங்க ஐயா. அதனால் இந்த சாதி ரீதியாக வச்சுக்கிட்டு சாதி ரீதியாக சண்டை எழுத்து விடுறது தான் நீங்கள் பண்ணியிருப்பீங்க இது வரைக்கும். சமூகத்தில் நீங்கள் பண்ண தாக்கம் சாதி சண்டை, அந்த மாதிரி தான் ஏதாவது தாக்கத்தை பண்ணியிருப்பீங்களே தவிர மிகப்பெரிய இளைஞர்களுக்கு நீங்கள் ஒன்றும் பெரிய புரட்சியோ எதுவும் பண்ணியிருக்க மாட்டீங்க சொல்லுத அளவுக்கு. அதுதான் உண்மை. அன்னை இசைக்கராஜாவாக இருக்கட்டும், இல்லை ஆதிநாராயணாக இருக்கட்டும், இப்போவும் நீங்கள் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் ஒன்றை மாத்திரம் புரிஞ்சுக்கோங்க, சாதி ரீதியாக வச்சு அரசியல் பேசக்கூடிய நீங்கள் எங்கே இருக்கீங்க? அண்ணன் தமிழ் தேசிய ஒட்டுமொத்த தமிழர்களுக்காக பேசக்கூடிய அண்ணன் சீமான் எங்கே இருக்கார்? இதில் அண்ணன் சீமான் மீது நீங்கள் சாதி முத்திரை குத்த வேண்டிய அவசியம் என்ன? இதிலிருந்தே தெரியுது, அண்ணன் சீமானை விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு சில திராவிட கைக்கூலிகள் திமுக துட்டு வாங்கிட்டு அண்ணன் சீமானை விமர்சனம் பண்ணதே தெரியுது. அதுக்காக அந்த இளைஞர்கள் சரி அண்ணன் சீமான சாதி ரீதியாக விமர்சனம் பண்ணிட்டு போங்க. உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய இளைஞர்களை சாதி ரீதியாக சொல்லி வன்மத்தை வளர்த்து அவர்களை கலவரத்தில் ஈடுபடுத்தி அவர்கள் வாழ்க்கை கெடுத்துடாதீங்க. அண்ணன் சீமான் யாருக்குனே பல வழக்கு கிடக்கு. நீங்கள் இப்படி சாதி முத்திரை குத்தின உடனே சீமான் சாதி வரியர்னு யாரும் நம்ப போகிறது கிடையாது. நீங்கள் என்னதான் மறுபடியும் அறக்கழகம் அப்படிங்கிற அந்த அறப்பைத்தியக்காரன் நடத்த யூடியூப் சேனலுக்கு போய் நீங்கள் சொன்னாலும் உங்களை அறப்பைத்தியக்காரன் தான் நான் நினைப்போமே தவிர, நீங்கள் என்னமோ புரட்சியாளரும் கிடையாது, நீங்கள் ஒரு பெரிய போராளியும் கிடையாது. நீங்கள் ஒரு சாதி கட்சியினோட தலைவர். சொல்லதுக்கே வெக்கமா இல்லையா? சாதி கட்சியினோட தலைவர்னு சொல்லதுக்கு. சாதியை வச்சு வித்து பிழைப்பு நடத்தக்கூடிய ஒரு தலைவர்கள் நீங்கள். புரியுதா? எங்கள் அண்ணன் அப்படி கிடையாது சீமானு. அவர் தன் இனத்துக்காக போராடிக்கிட்டு இருக்காரு. அவரை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதை கிடையாது. இன்னொன்று வேறு சொல்லுவீங்க, சீமானுக்கு ஓட்டு போட்டாங்க என்ன செய்ய? திமுகவுக்கும் அதிமுக மாற்றி ஓட்டு போட்டு இந்த நாடை விற்று பத்தாதா மக்கள்? ஒரு மாற்றத்துக்காண்டி நான் சீமானுக்கு ஓட்டு போட சொல்லுதோம். சீமானை அப்படி செஞ்சாலும் சீமானையும் விட்டுருங்க, அவ்வளோதானே? நீங்கள் சீமானுக்கு சீமான் அப்படி செஞ்சுருவாரோ, சீமான் இப்படி செஞ்சுருவாரோன்னா என்னடா பைத்தியக்காரத்தனமாக இருக்குது? ஒருத்தங்க துப்பாக்கியே கொடுக்காம நான் சுட்டாம்னா என்ன? இது என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்குது? நீங்களாம் என்ன அறிவியல் சார்ந்து பேசுறீங்களா? பைத்தியக்காரங்க. அது இந்த அறக்கழகத்துக்கு இன்னும் நேர்காணலுக்கு போகிறோம் பைத்தியக்காரன் தான். அதை நம்ம ஒன்றும் இல்லைங்களே. அந்த மாதிரிக்கே இவங்களும் பைத்தியக்காரத்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க.
தயவு செய்து அந்த சீமான் மீது சாதி முத்திரை குத்தாதீங்க. நீங்கள் தான் சாதியை வச்சு பிழைப்பு நடத்தி அதை வச்சு கஞ்சி குடிச்சிட்டு இருக்கீங்கன்னா, மற்ற இளைஞர்கள் உங்களை நம்பி இருக்க இளைஞர்கள் கெடுத்து சாதி ரீதியாக அவங்களோட சாதி வரியை தூண்டி, அவன் இப்படி பேசுனா அவனை அடி, அவன் இப்படி பேசுனா இவன் இப்படி அடி. முழுக்க நாங்குநேரில் ஒரு பையனை வெட்டினாங்கல்ல, இந்த நல்லா படிக்க அப்படிங்க. அதுக்கு காரணமே இந்த மாதிரி சாதி வரி கும்பல்கள் தான். எந்த சாதியாக இருந்தாலும் எந்த சாதி கட்சியாக இருந்தாலும் நான் சொல்லுதேன். தேவராக இருக்கட்டும், இல்லை தேவேந்திரராக இருக்கட்டும், கோணராக இருக்கட்டும், நாடாராக இருக்கட்டும், வன்னியராக இருக்கட்டும், யாருனாலும் இருக்கட்டும், சாதியை வச்சு பிழைப்பு நடத்தவன் பிணத்துக்கு சமம். முடிச்சுக்கிறோம் தமிழஞ்சங்களே.